தமிழகத்தில் எத்தனை அணிகள் உருவானாலும் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கிடையேயான இருதுருவ போட்டியாக தான் 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக தனது பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவும் 2021 செய்த அதே தவறை மீண்டும் செய்வதாகவும் கருத்து கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிமுக தன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக பாஜகவோடு ஏற்கனவே 2021 சேர்ந்து படிப்பினை பெற்றிருக்கிறது. மறுபடியும் அதே பிழையை அது செய்கிறது. அதிமுக தனித்து நின்றால் கூட அந்த வாக்கு வலிமை குன்றப்போவதில்லை. ஆகவே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இருதுருவ போட்டியாகத்தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறும். தூத்துக்குடி கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 3 பேரை கைது செய்த போலீசார் 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இனாம் மணியாச்சி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இசக்கி முத்து, ரஞ்சித் மற்றும் ஒரு சிறுவன் என 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா மூட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் அறிவிப்போடு நின்றுவிடாமல் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஆக இந்திய முழுக்க சமூக நீதி இயக்கங்களும் சமூக நீதி கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒரு கோரிக்கையை தற்போது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்திய முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிப்போடு நின்று விடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய முழுவதும் நடத்தி இந்திய முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை. தவிக தலைவர் விஜய் மதுரைக்கு வருகை தருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விஜயை காண காலை முதலே ரசிகர்கள் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி பகுதியில் நடைபெறும் படப்பிடிப்பில் பங்கேற்க நடிகர் விஜய் மதுரை வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தாண்டிக்குடிக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.